ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கருணக்கிழங்கு வச்சு ஒரு மசியல் தாங்க பார்க்க போகிறோம். கருணக்கிழங்குனாலே கண்டிப்பாக மேக்ஸிமம் யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி மசியல் செஞ்சு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த மசியலை எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ அளவு கருணக்கிழங்கு எடுத்து நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் அதில் உள்ள மண்ணெலாம் நமக்கு போகும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு குக்கருக்கு மாற்றி இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு நல்லா இந்த அளவுக்கு குலைவாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த கருணக்கிழங்கை தோல்லாம் எடுத்துட்டு இது ஒரு ஃபோர்க்கு வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கண்டிப்பாக புளி ஆட் பண்ணணும், இல்லைன்னா நமக்கு நாக்கு அரிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன். அதையும் நல்லா கரைச்சி இது கூட சேர்த்து ஒன்றோட ஒன்று இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இதை ஒரு நம்ம தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு தான் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் இன்னும் கொஞ்சம் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இதை ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நாம் இதை கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதான கரெக்டான ஒரு பக்குவம். இப்போ நம்ம மசியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பேனில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் கடுகு பொரிய விட்டுருங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணி பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். இது கூட ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கருணக்கிழங்கு மசியலுக்கு மறக்காமல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கி வந்ததுக்கப்புறம் நாம் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க கருணக்கிழங்கையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த எண்ணெய், வெங்காயம் எல்லாத்தையும் இந்த கருணக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அந்த பேனையும் லைட்டாக வாஷ் பண்ணி கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கழுவி அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும், இல்லைனா நமக்கு அடி பிடிச்சிரும். இடையிடையே ஓப்பன் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா நமக்கு அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிரும். பாருங்க, இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சே வேக வைங்க, ஏன்னா 4 சைடும் இது தெறிக்க ஆரம்பிச்சிரும். பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா கருணக்கிழங்கு வெந்து அதோட கன்சிஸ்டன்சி நல்லா மாறி வந்திருக்கு. பாருங்கள், இதுதான் கரெக்டான ஒரு ஸ்டேஜ். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம், ஏன்னா நம்ம இறக்குனதுக்கப்புறம் இது இன்னமும் நல்லா கெட்டித்தன்மை கொடுக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கருணக்கிழங்கு மசியல் பைல்ஸ் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு 2 நாளாவது கருணக்கிழங்கை இந்த மாதிரி நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம் சேர்த்து யூஸ் பண்ணி அதை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு கூட பிடிக்கும். சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.